Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடலாம். உள்பக்கம் போட்டு வெளிப்பக்கமே நாட் போட்டுக்கலாம். மாதிரி எடுத்துகிட்டு இந்த லூப் இருக்குல்லையே அந்த லூப்பில் வந்து நம்ம நீடில் வந்து உள்ளே கொடுத்துடணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டிங்கன்னா லாக் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நீடில் வந்து உள்பக்கம் போட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் லைன் நம்ம வந்து பீட்ஸ் போடணும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் லைன் வந்து நம்ம ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். செகண்ட் லைன் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போடுறோம். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு தான் போடணும். இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் வந்து உள்பக்கம் நாட் போட்டோம் இல்லையா, வெளிப்பக்கம் அதே மாதிரி இதுவும் நம்ம போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸு. இப்போ நம்ம பீட்ஸ் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு நான் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட போகிறேன். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு நம்ம லோட் ஸ்டிச் போடணும். அதில் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே நீடில் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். நான் 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு மேலே வந்து பீட்ஸ் வர்றது மாதிரி போடணும். கிராஸில் போடணும். இப்போ நம்ம பீட்ஸால் லோட் ஸ்டிச் போட்டு இல்லையா, போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸு. இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு இது ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன். போட்டுட்டு இந்த சர்க்கிளை ஒட்டிலுமே இங்கே வந்து லைன் போட்டுக்கலாம். ரெண்டரை இன்ச்சு இருக்குது. நம்ம 2.25 இன்ச்சு கொஞ்சம் சர்க்கிளுக்கு மேலே 2.25 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாம் ஈவனாக இருக்கும். போட்டுட்டு நம்ம இங்கே என்ன போட்டோமோ அதே மெத்தடில் இதுலேயும் போட்டுக்கலாம். இதில் பெரிய சர்க்கிள் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ஃப்ளவர் போட போகிறோம். இதில் வந்து ரவுண்டில் சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டு நம்ம இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஃப்ளவர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம சும்மா ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும்.
இது பெரிய சர்க்கிள் போட்டுக்கோ இல்லையா, இதிலே நம்ம வந்து ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் காட்டன் த்ரெட் ஃபஸ்ட் போட போகிறேன். இப்போ சில்க் த்ரெட்டில் 2 + 2 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸை ஒட்டி நீடில் எடுக்கணும். மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே கரெக்டாக போடணும். நீடில் வந்து பீட்ஸை ஒட்டி உள்ளே போடணும். அடிப்பக்கம் வந்து சின்னதாக இருக்குது, மேல் பக்கம் வந்து பெருசாக இருக்குது பாருங்கள், அகலமாக இருக்குது இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும். இது வந்து கொஞ்சம் ரொம்பவே நெருக்கமாக போடணும். ரைட் சைட்லேயும் லெஃப்ட்லேயும் மாற்றி மாற்றி போடணும். நம்ம த்ரெட் ஒர்க் போட்டோம். இப்போ சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. சுகர் பீட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்க வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க.
இப்போ நான் ஐஸ் ஸ்டோன் எடுத்திருக்கேன், இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஐஸ் ஸ்டோன் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் ஒட்டி நீடில் எடுத்துருக்கு இல்லையா, இப்போ இது லீஃப் பக்கத்தில் நம்ம வந்து நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் நான் 9 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதிலேருந்து எடுத்துகிட்டு இந்த ஷார்ப் பகுதியில் வந்து நம்ம நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு இடையில வந்து நம்ம வந்து ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நடுவில் பீட்ஸ் போட்டுக்கலையா, அதை ஒட்டி நீடில் எடுத்துகிட்டு 3 சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதெல்லாம் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் போட்டுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துகிட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கோம் இல்லையா, ரெண்டாவது லைன் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போடுறேன். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ். சுகர் பீட்ஸ் போட்டுக்கோ இல்லையா, இது சுற்றில் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். இதிலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, சுகர் பீட்ஸ் ஓட்டி நம்ம நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோனு. போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சம் நிறையாவே வைக்கலாம். இப்போ ஸ்டோன்லாம் போட்டோம். இப்போ ஸ்லீவோட ஒயரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதில் வந்து நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்லீவோட ஒயரை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் ஸ்டோன் போட்டிருக்கேன். ஸ்டோன் போட்டுட்டு நம்ம இதை ஃபேப்ரிக்கில் போட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆன்டிக் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நீடில் உள் பக்கம் போட்டுடணும். இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸை வந்து சைடு ஸ்டிச் போட்டுடலாம். பீட்ஸ் வந்து இந்த கிளாத்தோட ஒட்டி இல்லாமல் இந்த மாதிரி தனியாக நிற்கிற மாதிரி. போடுறப்போ ஸ்லீவ் போடுறப்போ நல்லாயிருக்கும், நீட்டாக அழகாக இருக்கும். இதே மெத்தடில் நம்ம வந்து எல்லாமே போட்டுக்கலாம், எல்லா ஸ்டோனுக்கும். ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். நெக்கோட டிசைன் வந்து இந்த இடத்துல இந்த லீஃப் ஃப்ளவர் போட்டுட்டு இந்த லீஃப் மட்டும்தான். இந்த மாதிரி பார்டர் லைன் மாதிரி போட்டுட்டு 2 பக்கம் பார்டர் லைன் போட்டுட்டு இடையில வந்து இந்த ஃப்ளவர் லீஃபும் போட்டிங்கன்னா ரொம்பவே கிராண்ட் லுக்கில் இருக்கும். சிம்பிள் ஒர்க் இது. சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.